Hi, hello friends. This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி நகரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது. இங்குள்ள சிறிய மலையின் அடிவாரத்தில் கோயில் குடைய பெற்றுள்ளது. இக்கோயில் 1300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார். மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள கற்பக விநாயகரின் உருவம் சுமார் 6 அடி உடையதாகும். இவர் வடக்கு திசை பார்த்து அமர்ந்திருக்கிறார். குகை கோயிலில் சிவன் மற்றும் பிற கடவுளர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆகம கல்வெட்டுகளில் எழுதியுள்ளபடி இத்திருக்கோயில் ஓ.உ. 1291 மற்றும் 1238 ஆண்டின் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது என கருதப்படுகிறது. ராஜகோபுரம். கோயிலின் திருமதிலின் கிழக்கு வாயிலில் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. 7 நிலைகளுடன் அமைந்த இக்கோபுரம் அதிட்டானம் முதல் கல்லாரம் வரை வெள்ளைக்கல்லாலும் அதற்கு மேற்பட்ட பகுதிகள் செங்கல் மற்றும் சுதை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது. கற்பக விநாயகர் சந்நிதியின் முன்புறமாக இருக்கும் திருமதிலின் வடக்கு வாயிலில் விநாயகர் கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது. இது 3 நிலைகளுடன் காணப்படுகிறது. இக்கோபுரம் அதிட்டானம் முதல் கல்லாரம் வரை வெள்ளை கற்களை கொண்டும் அதன் மேல் எழுப்பப்பட்டுள்ள கோபுரத் தளங்கள் செங்கலை கொண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. கோயில் திருக்குளம். விநாயகர் கோபுரத்திற்கு எதிரில் வெளிப்பிரகாரத்தின் வட திசையில் விசாலமாக அமைந்த திருக்குளம் உள்ளது. பிள்ளையார்பட்டியில் ஒவ்வொரு சதுர்த்தியின் போதும் இரவு நேரத்தில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார். இத்தலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்களுக்கு கொண்டாடப்படும் பெருவிழாவாக உள்ளது. முதல் நாள் விழா கோயில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் மற்றும் விழா தொடர்பான நிகழ்வுகள் தினமும் நடைபெறுகிறது. 2ஆம் நாளில் இருந்து 8ஆம் நாள் வரை பிள்ளையார் பல்வேறு வாகனங்களில் வலம் வருவார். 9ஆம் நாள் தேர் திருவிழா மிக விமரிசையாக நடைபெறும். அன்றைய தினம் பிள்ளையாருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. இந்நிகழ்ச்சி பக்தர்களிடையே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. 10ஆம் நாள் காலையில் தீர்த்தவாரி நிகழும். மேலும் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா, மார்கழி மாத திருவாதிரை நாளன்று சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் திருவீதி பவனி வருதல், தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களில் விசேஷ பூஜை போன்றவை நடைபெறுகின்றன. நேர்த்திக்கடன். இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள் நிறைவேறியதும் இத்தலத்தில் உள்ள விநாயகருக்கு முக்குருணி மோதகம் படைத்து வழிபடுகிறார்கள். தொழில் அபிவிருத்தி வேண்டுவோர் இத்தலத்தில் கணபதி ஹோமம் செய்து பயனடைகிறார்கள். மேலும் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.